அமெரிக்காவின் ரோடு தீவு மாகாணத்தில் விளையாட்டு மைதானமே போர்க்களமாக மாறிய ஒரு துயரச் செய்தி வெளியாகியுள்ளது. பாவட்டகேட் நகரில் உள்ள டென்னிஸ் எம் லிஞ்ச் அரீனா அரங்கில் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது மைதானத்தில் இருந்த பார்வையாளர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இந்த கோர தாக்குதலில் ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுமி உட்பட 2 உயிரிழந்தனர். மேலும் 3 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய 56 வயதான ராபர்ட் டார்கன் என்பவரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்தார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட குடும்ப தகராறு என்றும் துப்பாக்கிதாரி தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களையே குறிவைத்துச் சுட்டதும் தெரியவந்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரண்டிருந்த இடத்தில் நிகழ்ந்த இந்த வன்முறை சம்பவம் அந்த பகுதியையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.